நாம் தமிழர் கட்சி ஏன் வேண்டும் என்று நடந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். சகோதரர் மதிவாணன் சொன்னது போல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திடல். சரியாக 90 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே திடலில் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை ஆதரித்து ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொல்கிறார், நகராட்சி தேர்தலை போட்டியிடுகிற ஏழை மகன் காமராஜை நீங்கள் கடத்தி விட்டு சென்றதாக தெரிகிறது. நான் பேசி முடித்து திரும்புவதற்குள்ளாக இந்த மேடையின் அருகே காமராஜ் வரவில்லை என்றால் உங்கள் வீட்டில் ஒருத்தன் கூட இருக்க முடியாது, அனைவரும் தெருக்களில் கவசம் போட்டு நடமாட முடியும் என்று எச்சரிக்கிறார். எச்சரித்து முடித்து கூட்டம் பேசியவர் இறங்குகிற பொழுது அங்கே காமராஜ் நிற்கிறார். பேசியவர் எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர். அந்த தேவர் திருமகனாரும் எங்கள் தாத்தா காமராஜரும் கரம் பிடித்து ஒன்றாகவே பயணித்திருந்தால் கருணாநிதியும் கிடையாது, ஜெயலலிதாவும் கிடையாது, எடப்பாடியும் கிடையாது, ஓபிஎஸ் கிடையாது, இபிஎஸ் கிடையாது, டிடிவியும் கிடையாது, ஸ்டாலினும் கிடையாது, உதயநிதியும் கிடையாது, இன்படியும் கிடையாது. எங்க தாத்தங்க 2 பேரும் செஞ்ச தவறுல இவங்க எல்லாரும் உருவாயிட்டாங்க. தாத்தாக்கள் செஞ்ச தவறு பிறந்த நாங்கள் வந்திருக்கிறோம். எனக்காக கருணாநிதி ஆட்சி அமைக்க அல்ல, ஜெயலலிதா ஆட்சி அமைக்க அல்ல, எடப்பாடி ஆட்சி அமைக்க அல்ல, ஓபிஎஸ் ஆட்சி அமைக்க அல்ல, ஸ்டாலின் ஆட்சி அமைக்க அல்ல, திராவிட மாடல் ஆட்சி அமைக்க அல்ல. போட்டி கர்ம வீரர் காமராஜன் ஆட்சியா பேரன் சீமானின் ஆட்சியா என்பதான் போட்டி. இங்க பார்க்கத்தானே போறீங்க. இதே திடலில் இன்றைக்கு மக்களின் தலைவராக பேசுகிற அண்ணன் சீமான் அவர்கள் மக்களின் முதல்வராக தமிழ்நாட்டின் முதல்வராக பேசுகிற காலம் இன்னும் 2 ஆண்டுகள் தான். ஏன் வேண்டும் நாம் தமிழர்? நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் இருந்திருந்தா தனியார் மருத்துவமனைக்கு முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி அமைச்சராக இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனைக்கு பைபாஸ் பண்ணாம அரசு மருத்துவமனையிலே பைபாஸ் பண்ணிட்டு பைபாஸ் ரோட்டில் வீட்டுக்கு போலாம். அதனால வேண்டும் நாம் தமிழர். என் தம்பி சரவணன் சொன்னது போல இன்பநிதி பெல்ஜியத்தில் போய் படிக்க தேவையில்லை, எங்க ஊர்லயே படிக்கலாம். எங்க ஆட்சியா இருந்தா, எங்க ஆட்சி வந்தா நாங்கள் எந்த அளவுக்கு கல்வியை கொடுப்போம் தெரியுமா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் திருக்குறளை 1330 குறளையும் மனப்பாடமாக பேசுற அளவுக்கான ஒரு முதியோர் கல்வியை கொடுத்து சிறப்பான ஆட்சியை கொடுப்போம். ஆகாத வகையில அகர முதல் எழுத்தெல்லாம் வாதி வகை அன்போட தீடா சுட்டப்படு உள்ளாறு வாழாதே நாவிடா சுட்டவடு அப்படின்னு தடதட ஓடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி உருவாக்குவோம். இவங்க எங்களை படிக்க வச்சன்றான். எங்களை படிக்க வைத்தது கருணாநிதியும் அல்ல, ஜெயலலிதாவும் அல்ல, எடப்பாடியும் அல்ல. எங்களை படிக்க வைத்தது எங்கள் அண்ணன் சீமானை, என்னை, இங்க இருக்கிற ஒவ்வொரு தமிழரையும் படிக்க வைத்தது இந்த மண்ணிலே ஒரு ஏழை குடியில் பிறந்து ஏழையாகவே வாழ்ந்து ஏழையாகவே இறந்து போட சாகும்போது சட்டப்பையிலே 120 ரூபாய் பணத்தோடு 4 வேட்டி 4 சட்டை ஒரு கண்ணாடி ஒரு தட்டு ஒரு டம்ளர் ஒரு பிஞ்ச சிறப்போடு இறந்து போட எங்க தாத்தன் கர்மவீரன் கிங் மேக்கர் காமராஜர் அவன் நாயகரை படிக்க வச்சான். படிக்காத பாமரன் 6வது தாண்டல, ஆங்கிலம் இந்தி நல்ல பேசுவார், 6வது தாண்டல. அந்த படிக்காத பாமரன் கட்டிய அணை சொல்றான். எங்க தம்பி சொன்னது போல ஆணை கூட்டமா ரொம்ப தலைகளை கட்டிச்சு தங்கச்சி சொல்லிச்சு கனகப்பிரியா, லைட் ஹவுஸ் தலைகளை கட்டி வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு. படிக்காத பாமரன் கர்ம வீர காமராஜர் பொறியாளர்கள் மிகப்பெரிய பொறியாளர் சுத்தி பார்த்துட்டு வைகையில அணையே கட்ட முடியாது, வாய்ப்பே இல்லைன்னு திரும்பிடுறான். படிக்காத பாமரன் தானே அவர் கருணாநிதி அளவுக்கு திருக்குறளுக்கு உரை எழுதல, அகநானூறு புறநானூறு படிக்கல, அவர் உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே சொல்லல, பராசக்திக்கு வசனம் எழுதல, மானே புறத்தது போதும் பொங்கியது மனோகரா என்றெல்லாம் வசனம் பேசல. ஆனால் எங்கள் தாத்தங்கன்னா என்ன அந்த பக்கம் மழை இருக்கு இந்த பக்கம் மழை இருக்கு நடுவுல ஒரு பாலத்தை போடு அதாமல அணை வெங்க பயல எங்க தாத்தங்கட்டின அணை ஒரு கீறல் கூட இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் 5 மாவட்டங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. வைகை அணை 50 ஆண்டுகள் ஆச்சு. எங்கள் தாத்தன் கரிகாச்சோழன் கட்டிய பாட்டன் கரிகாச்சோழன் கட்டிய 2000 வருஷம் ஆச்சு, ஒரு கீறல் விழல. வெறும் 30 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் தொடங்கி வச்சு கருணாநிதி ஆட்சி காலத்துல KKSSR போட்டு 15 கையெழுத்து போட்டுக்கிற KKSSR துவங்கி வைத்த அந்த அணை ஆனகுட்ட அணை எதற்கும் பயன்படாமல் ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருக்கின்றால் இந்த கேடுகட்ட கேவலகட்ட திராவிட மாடல் ஆட்சி நாசமத்து போகட்டும். நாசமத்து இங்க ஆனகுட்டத்துல போனா தண்ணி இல்ல, மேல மக்கள் போகக்கூடாதுன்னு பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. அங்க எங்க ஊர்ல
வடக்கு விஜயநாராயணம், நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி வடக்கு விஜயநாராயணம். அங்க இங்க இருக்கிற 4500 ஏக்கருக்கு நீர்ப்பாசனம், அங்க 6500 ஏக்கருக்கு நீர்ப்பாசனம். அங்க ஏறி பார்த்தா குளம், அது பேர் குளம், குளம் இல்ல, அது மிகப்பெரிய அணை, இயற்கையாக அமைந்த ஒரு அணை. அந்த அணையை தூர்வாருவதற்கு காசு இல்லாமல் கிடக்கிறது இந்த ஆட்சி. எங்க போனாலும் கல்குவாரி பிரச்சனை, எங்க போனாலும் மணல்குவாரி பிரச்சனை, எங்க போனாலும் நில அபகரிப்பு. இது எல்லாத்தையும் நீங்கி இந்த மண்ணும் மலமும் வளமும் காக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு தேவை நாம் தமிழர் கட்சி. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக என்னென்ன சொன்னாங்கன்றீங்க? பொண்ணு பார்க்கும் போது சொல்லுவாங்கல்ல, பொண்ணு காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிரும், 6 அடி கூந்தல், 6 மணிக்கு எந்திரிச்சு அழகழகா கோலம் போடும், 6:30 மணிக்கு சூடா இட்லி கொண்டு வச்சிரும், 7 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட்லாம் எடுத்து வச்சு உங்களுக்கு ரெடியா எல்லாமே செஞ்சு கொடுக்கும், செய்வன செய்யும், உங்களுக்கு இது செய்யும், பணிவிட செய்யும். 9 மணிக்கு நீங்க ஆபீஸ் போது டாட்டா போடும், மதியம் மீன் குழம்பு, ஐர மீன் குழம்பு வந்துடும், சாயந்தரம் வரும்போது சுட சுட இட்லிக்கு தோசை காத்திருக்கும், இரவு உங்களுக்கு வீட்டுல அப்படி செய்யும். மருமக வந்து அத்தைய பார்க்க மாட்டா, அம்மாவா பாப்பா, மாமனாரா பார்க்க மாட்டா, அப்பாவா பாப்பா, கொழுந்த சித்தி பெரியத்தா மச்சினிச்சு எல்லாத்தையும் சொந்த சகோதரிகளா பாப்பா அப்படி நம்பி கெட்டி கொண்டு வந்து வச்சிருப்பா. கல்யாணம் முடிச்சு முன்னோன்னு 3வது நாள் உன் தங்கச்சி எதுக்கு இங்க வரா, உங்க அம்மாவுக்கு எதுக்கு நீ மூக்குத்தி போடுத, உன் தம்பி இங்கே தான் கிடப்பானோ, ஏன் உங்க பெரியம்மாவுக்கு வேற வேலையில இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, உன் தாய் மாமனுக்கு இங்க இல்ல வேலை, இல்ல நீங்க நான் வேணுமா உன் பொண்ணு உன் அம்மா வேணும்னு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரிதான் திமுக ஆட்சி. எப்படி நம்பி நம்ம கல்யாணம் முடிச்சு ஏமாந்தமோ மாரியா, அதுல எங்க அண்ணன் சீமான் மட்டும் தான் கொடுத்து வச்சவர். அப்படித்தான் திமுக ஆட்சியிலும் ஏமாந்தோம். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய், ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு மட்டும் 1000 ரூபாய். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து கூட்டுறவுக்காரரும் தள்ளுபடி செய்யப்படும், ஆட்சிக்கு வந்த உடனே தகுதி வாய்ந்த 30,000 பேருக்கு மட்டும் தள்ளுபடி செய்யப்படும். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீட் தேர்வு ஒழிக்கப்படும், ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நீட் கோச்சிங் சென்டர் அமைக்கப்படும். இது எப்படி தெரியுமா இருக்கு? எங்க ஊர் திருநெல்வேலி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்ல நான் 10வது படிச்சுட்டு போவேன். அப்ப அங்க ஒரு மாம்பழ வியாபாரி அண்ணாச்சி வித்துட்டு இருப்பாரு, மாம்பழம் பாரு, கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 பாரு. ஐயோ 10 கிலோ 10 ரூபாயா? அண்ணாச்சி 10 கிலோ 10, 1/2 கிலோ 10, 1/2 கிலோ 10, 1/2 கிலோ 10 பாரு. தூரமா இருக்கும்போது கிலோ 10, பக்கத்துல வந்து 1/2 கிலோ 10. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் கிலோ 10, ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தகுதி வாய்ந்த இல்லத்துக்கு தான் 1000 ரூபாய் 1/2 கிலோ 10. அவ்வளவுதான். இதான் திராவிட மாடல் ஆட்சி. அந்த வியாபாரிக்கும் இந்த சாயங்க அந்த சோமாரிக்கும் வியாபாரிக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. அதுவும் பழத்தை விற்கும், இது நாட்டே விற்குது, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். எப்பேற்பட்ட தலைவர்கிட்ட நீங்க நாட்டை ஒப்படைச்சிட்டு அணைய பார்க்க வாங்க அண்ணாச்சி சீமானன், அணைய பார்க்க வாங்க, குளத்தை பார்க்க வாங்க, கல்குவாரிய பார்க்க வாங்க, பள்ளிக்கூடத்துல கழிவறை இல்ல, சாலை இல்ல, வீடு இல்ல, ரோடு இல்ல, எப்படி இருக்கும்? ஓட்டு போடும் போது இருக்காது. ஓட்டு போடும்போது நாங்க பரம்பரை திமுக, நாங்க பரம்பரை அதிமுக, நாங்க பரம்பரை காங்கிரஸ், நாங்க பரம்பரை பாஜக. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பரம்பரை. நீங்க என்ன பரம்பரை? என்ன பரம்பரை? திமுக அதிமுக ஏது பரம்பரை? நாம பரம்பரை, நாம சேர சோழ பாண்டிய மன்னனுடைய வாரிசுகள், நாம் பரம்பரை. நாம் மருதுபாண்டி வாரிசுகள் பரம்பரை, நாம் புலித்தேவன் வெளிவந்தவர்கள் பரம்பரை, நாம் வேலுநாச்சி வெளிவந்தவர்கள் பரம்பரை, நாம் காமராஜருடைய பரம்பரை, கக்கன் பரம்பரை, சங்கர் லிங்கனார் பரம்பரை, ஜீவானந்தம் பரம்பரை, சிங்கார வேல பரம்பரை. கருணாநிதி ஜில்லாக்கு ஏதுடா பரம்பரை? ஏது பரம்பரை? அண்டி ஒண்டி பிழைக்க வந்த நாதாரிகளுக்கு ஓட்டு போட்டுட்டு இன்னைக்கு தண்ணி இல்ல, ரோடு இல்லை என்று கெஞ்சுவதை விட்டுவிட்டு ஒரே ஒரு முறை உள்ள போங்க, உள்ள போங்க, ஒரே ஒரு முறை. நீங்க திமுகவா? ரெட்டலை சொன்னோம். திமுக திமுக உங்களுக்கு சுதேஸ்வரியன், அதிமுக ரெட்டலை வச்சிருப்பீல்ல, காங்கிரஸுக்கு இந்த தாமரை கை போங்க. உங்களுக்கு நீங்க ரெட்டலே போடுங்க, போடுங்க விடுங்க. நீங்க சூரியன்லே போடுங்க, நீங்க கையிலே போடுங்க, நீங்க தாமரையிலே போடுங்க. அதுக்கு முன்னாடி இங்க அதிகாரிகள் சொல்றாங்க விவசாய சின்னம் ஒர்க் பண்ணலன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு முறை விவசாய சின்னம் ஒர்க் பண்றதான்னு பார்த்துட்டு மற்ற சின்னத்துல போடுங்க, நாடு நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஹிமாயன் அவர்கள்.